சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நான் சந்தோஷமா இருக்கிறேன். நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, நான் சந்தோஷமா இருக்கிறேன். நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆனா சிலருடைய முகங்கள் மாறி போயிருக்கிறத பார்க்கிறேன். ஏன் தெரியுமா? இன்னைக்கு நம்ம பாஸ்டர் காணுமே அப்படின்றது அப்படி மிஸ் பண்றீங்கன்னு தெரியும். ஒவ்வொரு விஷயம் என்ன மாதிரி என்னுடைய ஒரு பெரிய ஒரு சங்கடமான ஒரு காரியம்னா, சில இடத்துல பாஸ்டர் இல்லாத நேரங்களில் சில சபைகளில் கூப்பிடும் போது எனக்கு ரொம்ப கஷ்டம். ஐயோ, பாஸ்டர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களே, அந்த நேரத்தில் நம்ம போய் நிற்கிறோமே அப்படின்னு சொல்லி. ஆனால் உங்களில் ஒருவனாய், குடும்பத்தில் ஒருவனாய் நான் இருக்கிறதுனால நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். Thank you, Sister Sarah. Sister, thank you for your introduction. Just small correction, I am not a guest. I am your family member. Praise the Lord. ஆமாம், அடிக்கடி வரவங்கள கெஸ்ட்னு சொல்லக்கூடாதுல்ல, என்னைக்கா வரவங்களா கெஸ்ட். ஓகே, ஸோ அதனால் நான் இங்கே வரும்போதெல்லாம் என்னுடைய சொந்த வீட்டுக்கு வருவதை போல ஒரு உணர்வு உண்டு. ஆமென். ஸோ ஆகினாலே இந்த நேரத்தை நான் வீணாக்க விரும்பவில்லை. அருமையான பாஸ்டர் கிறிஸ்டோவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சில நேரங்களில் சிலர் அன்பு காட்டும் போது, சிலர்லாம் அன்பு காட்டுவாங்க அப்படின்னா அவங்ககிட்ட எதாவது கிடைக்கும், அவங்ககிட்ட ஏதாவது உண்டுன்றதுக்காக அன்பு காண்பிப்பாங்க. ஆனால் சிலருடைய அன்பை பார்க்கும்போது I don't have anything. I don't know why Pastor Christo, Sister Sarah and the whole family, they love our family and our ministry. இது ஆண்டவராலே கட்டப்பட்ட ஒரு ஊழியம், அன்பு. ஆமென். ஸோ இந்த நாளில் அவங்களுக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன். விசேஷமாக சிஸ்டர் சொன்னதை போல் 35th anniversary எங்களுடைய செலிப்ரேஷன் டைமில் தன்னுடைய ஊழியத்தெல்லாம் விட்டு எங்களோடு கூட ஹோல் ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு சிஸ்டர். உண்மையாகவே அவ்வளோ பிஸி ஷெட்யூலில் தே வேர் வித் அஸ் அண்ட் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஓகே, த டைம் இஸ் ரன்னிங் அவுட். ஸோ அருமையான நம்முடைய போதகர் அம்பத்தூரில் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். 24/7 ஓடிக்கிட்டே இருக்கிறவன் பாஸ்டர் கிறிஸ்டோவை பார்க்கும் பொழுது என்னப்பா சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப பிஸியாக ஓடிட்டு. நான்லாம் ஓடுற ஓட்டெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பாஸ்டர் ஓடுற ஓட்டத்தை பார்த்தா தூங்குறாரா கூட தெரியல. சிஸ்டர் தான் கேட்கணும் தூங்குறாரா நைட் அப்படின்னு சொல்லி. எல்லாம் அவர் நேற்று கூட ஒரு மெசேஜில், அண்ணா எனக்கு மை விஷன் டு பிளான்ட் லாட் ஆஃப் சர்ச்சஸ் அரவுண்ட் இந்தியா அண்ட் அரவுண்ட் த வேர்ல்ட். ஒரே ஒரு எனக்கு ஆண்டவருடைய தரிசனம் சொன்னால் எல்லா இடங்களிலும் சபையை ஸ்தாபிக்க வேண்டும். கையத்திரி கத்திர மேம்படுத்துங்க. இதுதான் என் இருதய துடிப்பு. இப்படிப்பட்ட இருதய துடிப்புள்ள ஒரு போதகரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓகே, நேரம் ஓடிட்டு இருக்கிறபடினாலே 1-2 பாடலை பாடி நாம் ஒரு தெரிஞ்ச பாட்டை பாடிடுவோம், சரிங்களா? ஏன்னா செய்தி இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி உங்களோட கூட ஷேர் பண்ண இருக்கிறேன். ஆகையினாலே பாட்டுக்கு அதிகமான நேரத்தை எடுக்க விரும்பவில்லை. ஒரு தெரிஞ்ச பாட்டை பாடிட்டு பிறகு ஒரு சாங் உங்களோட கூட பாட விரும்புகிறேன். ப்ளீஸ் தெரிஞ்ச ஒரு பாட்டை பாடுவோம். சீ கொடுங்க. லெட்ஸ் சிங் யெகோவா தேவனே, யெகோவா ராஜனே. பியூட்டிஃபுல் வர்ஷிப் டீம். கொஞ்சம் சிரிக்கலாமே. I always appreciate the team, the video team and the media team. I was just talking to Pastor Christo on message. Beautiful team. எல்லாம் டக்கு காரியங்களை செய்யக்கூடிய, all are very fast in everything, very humble. கையை தட்டிடுங்களேன். இப்படிப்பட்ட ஒரு டீமை நான் பார்த்தது கிடையாது. So sincere, so faithful, so loving, so humble team. God have blessed for the Living God Church. Amen. Living God Church always on live. Amen. So live la watch பண்ணிட்டு எல்லாருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு பாட்டு, தெரிஞ்ச பாட்டை பாடிட்டு then we'll sing one song. Are you happy? One more time I want to ask you. Amen. Amen. பக்கத்துல are you happy? Amen. ஏன்னா இந்த ஒரு வசந்த வாசம் Psalm 52:8 வாசிங்க. Psalm 52:8 வாசிக்கிறீங்களா? வேகமா. Psalm 52 and verse 8. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கு நம்பி இருக்கிறேன். But I am like a green olive tree. பக்கத்துல பார்த்துங்க. நானோ, சத்தம் பத்திலேயே, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். ஆமென். நீங்கள நானும் எப்படி இருக்கணுமா? கர்த்தருடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கணுமா? ஆமென். ஹல்லேலூயா. ஆகினாலே கர்த்தரை துதிப்போம். அவருடைய கிருபையை என்றென்றைக்கு நம்பி இருக்கிறேன். கைகளை தட்டி பாடுவோம். ஆமென். யெகோவா தேவனே, யெகோவா ராஜனே, with a smile. ஆமென். Praise the Lord. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே. Come on. யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா
தேவனே யெகோவா சத்தம் பதில யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே. கவனிங்க நமக்கு இதுக்கு சிங்கிங்லாம் நிறைய டைம் இல்லை. கை எனக்கு எப்படி தட்டுறது எனக்கு பிடிக்கல, ஏன்னு தெரியல. கை உயர்த்தி தட்டினா நல்லா இருக்கும் போல தெரியுது. ஆமேன். எதை செஞ்சாலும் முழு பலத்தோடு செய்யணும். ஆமேன். இப்படி தட்டுறது ஐ டோன்ட் திங்க் யூ ஆர் யூசிங் a full strength, right? இப்படி தட்டும் போது நீங்க full strength யூஸ் பண்ணல. when you lift your hands upward தட்டும் போது you are using your strength. ஆமேன். வர மாட்டேங்குது. ஆமேன் சொல்லுங்க. பண்ணமா 1 2 3 யெகோவா தேவனே. come on, hallelujah. கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. சொல்லுவோமா? எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே. கரங்களை தட்டி ஆமென் ஒரு கவி பாடுவோம். எல்ரோஹி என்னை காண்பவரே. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். I can't hear you. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென். ஹalleluya. ஆமென். காண்பவரே எல்ரோஹி எல்ரோஹி என்னை காண்பவரே. சொல்லுவோமா? எல்ரோஹி எல்ரோஹி என்னை காண்பவரே காண்பவரே எல்ரோஹி எல்ரோஹி என்னை காண்பவரே எல்ரோஹி எல்ரோஹி என்னை காண்பவரே யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே ராஜனே யெகோவா. இன்னும் ஒரு விசை யெகோவா தேவனே யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே. கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் ஹalleluya 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 ஆமென். ஆமென் சொல்லுங்க. நீங்களும் நானும் யாரு? ஆலயத்தில் பச்சையான ஒளிவ மரமாயிருக்கு. ஓகே கவனிங்க. இன்னும் ஒரு பாட்டு நம்ம தீர்க்க தரிசனமாய் சொல்லி பாட போகிறோம். ஆமென். இது ஒரு வார்த்தை எனக்கு கடந்த சில நாட்களாய் வந்து கொண்டே இருக்கிறபடினாலே அந்த வார்த்தை நாம் ஏதோ பாடலாக அல்லாதபடி ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை ரிசீவ் பண்ணி நாம் பாட போகிறோம். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. ERF okay here see தெரியுமா அந்த பாட்டு? இது பாட்டு நான் பாடுறதின் நோக்கம் இன்னைக்கு கொடுக்கிற செய்தியும் அந்த வார்த்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். தட்ஸ் த ரீசன் ஐ வாண்ட் டு ஸ்டிக். சரிங்களா? வர்ஷிப்புக்குள்ளே போயிட்டு அதை நிறைய நேரம் எடுத்துரும், வசனத்துக்குள்ளே போக முடியாமல் போயிடனால இது ஒரு தீர்க்க தரிசனமாய் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் செய்ய நினைத்தது தடை. ஐ திங்க் த லிரிக்ஸ் வில் பி தேர். யூ கேன் ஃபாலோ த லிரிக்ஸ். ஒருபோதும் தடைப்படாது. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஒருபோதும் தடைப்படாது. தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார், ஜெயமாய் நடத்திடுவார். ஆமென். யாராவது கையை எப்படி சொல்லிடுங்களேன். ஒரு ரெண்டு பேர் நல்ல வார்த்தையா சொல்லுங்களேன். நீங்க சொல்ற வார்த்தையில அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்கும், ஸ்ட்ரெங்த் வந்து அவங்கள பார்த்து சொல்லுங்க. கர்த்தர் செய்ய நினைச்சது ஒன்றும் தடைப்படாது, தடைகளை நீக்குவார்,
ஜெயத்தை தந்திடுவார். ஆமென் சொல்லுவோம். ஆமென். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. 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 தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். ஜெயமாய் நடத்திடுவார், உன்னை ஜெயமாய் நடத்திடுவார். ஜெயமாய் நடத்திடுவார், உன்னை ஜெயமாய் நடத்திடுவார். Come on, sing. Hallelujah, 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 hallelujah. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. வருவோம். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் சொல்லுவோம். அவர்கள் தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். சொல்லுவோம். தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். ஜெயமாய் நடத்திடுவார், நம்மை ஜெயமாய் சொல்லுங்க. தடைகளை நீக்குவார். எஸ், ஜெயத்தை சொல்லுங்க. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க. தடைகளை நீக்குவார். உங்க பக்கத்துல சிஸ்டர் பிரதர் சொல்லுங்க. ஜெயமாய் நடத்திடுவார், உன்னை ஜெயமாய் நடத்திடுவார். தடைகளை நீக்குவார். சொல்லுவோம். ஜெயத்தை தந்திடுவார். ஆமென். தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். ஜெயமாய் நடத்திடுவார், உன்னை ஜெயமாய் நடத்திடுவார். Hallelujah, 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 hallelujah. இன்னும் ஒரு விசை நம் சரணத்தை பாடுவோம். ஆமென். ஒரே ஒரு சரணத்தை பாடுவோம், நேரமில்லை. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உன்னையும் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஆபிரகாமுக்கு ஒரு அன்பு, உங்களுக்கு ஒரு அன்பு அல்ல. He is not a God of partiality. ஆமென். பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆபிரகாமை நேசித்தவர், ஈசாக்கை நேசித்தவர், யாக்கோபை நேசித்தவர், அதை விட உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஒரே ஒரு கவி பாடும். Amen. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமானதே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உன்னையும் இன்று ஆசீர்வதிப்பார். உண்மைதானே? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே. எல்லாரும் பாடும், அறிக்கை செய்வோம். கர்த்தருக்கு பிரியமானதே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உன்னை இன்று ஆசீர்வதிப்பார். தடைகளை தந்திடுவார், தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். ஜெயமாய் நடத்திடுவார், உன்னை ஜெயமாய் நடத்திடுவார். ஜெயமாய் நடத்திடுவார். இன்னும் ஒரு விஷயம், இஸ்ரவேலை நடத்திடுவார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பவர் இன்னொரு விஷயம் பாடமா, என்றும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உன்னையும் இன்று ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பவர். இது தீர்க்க தரிசனமான ஒரு பாடலாய் பாடிக்கொண்டிருக்கிறேன். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உன்னையும் இன்று ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உன்னையும் இன்று ஆசீர்வதிப்பார்.
தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். ஜெயமாய் நடத்திடுவார், உன்னை ஜெயமாய் நடத்திடுவார். ஜெயமாய் நடத்திடுவார், உன்னை ஜெயமாய். யாவரும் சேர்ந்து கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. 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 தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். ஜெயமாய் நடத்திடுவார், உன்னை ஜெயமாய் நடத்திடுவார். ஜெயமாய் நடத்திடுவார், உன்னை ஜெயமாய் நடத்திடுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஆமென். இன்னொரு பாட்டு பாடணும்னு யோசிச்சேன், ஆனால் I don't have time for the word of God. Last week we released one song. Again it's a prophetical word, and again that's the subject I want to preach this morning. That's the reason I'm selecting these songs I'm singing with you, right? பாடல் பாடி நிறைய பாடல் உண்டு, ஆனால் இன்றைக்கு என்ன கன்வே பண்ணணும்னு கர்த்தர் நினைக்கிறாரோ அதே பாடலாகும் செய்தியாகும் கர்த்தர் சபைக்கு கொடுப்பார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் பாஸ்டர் சாம் சுந்தரம் கீழே வளர்ந்த உங்களுக்கு தெரியும். பாஸ்டர் சுந்தரம், பாஸ்டர் சாம் சுந்தரம் உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும். சனிக்கிழமை ராத்திரி சாம் சுந்தரம் பாஸ்டர் ஃபோன் வரும், தம்பி நாளைக்கு தான் எனக்கு செய்தி, இந்த செய்தியை கொடுக்க போகிறேன், பி ப்ரிப்பேர்ட் டு செலக்ட் சாங்ஸ் அண்ட் சிங் அப்படிங்குவாங்க. சாட்டர்டே நைட் ஃபோன் வந்தாலே தெரியும், பாஸ்டர் ஃபோன் பண்ணுறாங்க, தம்பி ஆல்பர்ட். அவங்க சொல்லும் போதே அப்படியே அன்பாக இருக்கும், தம்பி ஆல்பர்ட். முதிய பாஸ்டர்ஸ்லாம் கூப்பிடும்போது அப்போது கொடுக்க போகிற வார்த்தைக்கு ஏற்ற வரிகள் உள்ள பாடலையும் பாடும்போது ஆண்டவர் ஹார்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி வேர்டை ரிசீவ் பண்ணுறதுக்கான உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸோ தட்ஸ் அ ரீசன். அதனால் கடந்த வாரம் ஒரு சின்ன ஒரு பாட்டை யூடியூப்பில் போட்டிருந்தோம். பிரைஸ் தி லார்ட். அந்த ஒரு ஐ திங்க் யூ ஆர் ரெடி. ஐ டோன்ட் நோ ட்ராக் இஸ் ரெடி. ஓகே, ஜஸ்ட் ஹேவ் த ட்ராக். நீங்கள் கூட பாடுங்க. I can smile. The worship team is not smiling. Yes, good. Okay, அதாவது நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன். என்னைக்குமே நம்ம உடைக்கப்பட்டதான் உடைக்கப்பட்டவங்களுடைய தலைவலி என்னன்னு தெரியும். தலைவலி என்ன நான் சொல்லியிருக்கேன் எத்தனை வாட்டி. முந்திலாம் வந்து தலைவலினா நிறைய பேர் ஜெபிக்க வருவாங்க இல்லையா, தலைவலி எப்படி இருக்கும்னு தெரியாது. நமக்கு தலை ஐயோ இப்படியா வெட்டிக்குதையா தலைவலி, பிரைஸ் தி லார்ட். அப்போது பிரதர் தலை வலிக்குது ஜெபிங்கன்னு சொல்லும்போது எப்பா எவ்வளோ பெயின்ஃபுல்லு. அது மாதிரி நம்மளாம் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு நாங்கள் கடந்து போயிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நான் எப்போ சொன்னேன், வெளியே ஆல்பர்ட் சாலமோன்னா எனக்கு ஒரு ஐடென்டிட்டி உண்டு, த பர்சன் ஹூ ஆல்வேஸ் ஸ்மைல்ஸ் அப்படின்வாங்க. ஆனால் அந்த ஸ்மைலை தான் பார்த்துக்கிறாங்க, அழுகையே பார்த்தது கிடையாது. உடைக்கப்பட்ட நேரங்கள்லாம் உண்டு. அப்போது அந்த நேரத்தில் இந்த யோபுவை குறித்து தியானிக்கும் பொழுது இந்த வரிகளை அப்படியே ஒரு கவியை பாடினேன். ஏன் அதை யூடியூப்பில் போட்டேன் அப்படின்னா, சில நேரத்தில் நம்ம என்ன சொல்கிறது, ஏதோ வியூவர்ஸ் கிடைக்கணும், ஒரு ஃபேமஸ் ஆகணும், அந்த ரீசனே எனக்கு கிடையவே கிடையாது. எனக்கு யாரோ ஒருவரோட ஊழியம் செய்யணும், அது 10 பேருக்கு அல்ல ஒருத்தருக்கு போய் ரீச் ஆகணும், ஆண்டவரே அது ஸ்தோத்திரம்ப்பா. ஸோ அந்த ரீசனுக்காக தான் அந்த சாங்கை போட்டிருந்தேன். அதை ஒரே ஒரு ஸ்டான்ஸை மாத்திரம் பாடுவோம், என் கூட சேர்ந்து பாடுங்க. நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். நீங்கள் முடிந்த அப்படியே கண்களை மூடி ஒருவேளை வார்த்தைகளை பார்த்து நீ போகும் என்று சொல்லி நான் பாடுகிற வேளையில நீங்கள் நான் போகும் வழி ஆண்டவரே அறிவார் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நீ போகும் வழியை அவர் அறிவார், அவர் உன்னை சோதித்த பின் பொன்னாக விளங்கிடுவார். நீ போகும் வழியை அவர் அறிவார், அவர் உன்னை சோதித்த பின் பொன்னாக விளங்கிடுவார். ஆண்டவரோட பேசிட்டு இருக்கிறார். உனக்கு குறித்துள்ளதை அவர் நிறைவேற்றுவார், உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் உன்னை ஆண்டவர் உன்னை மறக்குவாரா? இல்லைங்க, உனக்கு குறித்தது, உனக்கு தங்கச்சி தம்பி பிரதர் சிஸ்டர் உனக்கு குறித்ததை அவரே நிறைவேற்றுவார். உனக்காக யாவையும் செய்து முடிப்பார்.
நினைப்பார், அவர் உன்னை மறப்பாரோ? நீ போகும் வழியை அவர் அறிவார், அவர் உன்னை சோதித்த பின் பொன்னாக விளங்கிடுவார். This is not a special song. This is a message for you. ஏதோ விசேஷ பாடல செய்தி உன்னை நோக்கி ரிசீவ் பண்ணுங்க. வேர்ட் அவர் தீபம் உன் தலையின் மேல் பிரகாசித்திட, அவர் அருளும் வெளிச்சத்தினாலே இருளை கடந்து செல்வார். மகளே, இருளை கடந்து செல்வார். அவர் தீபம் உன் தலையின் மேல் பிரகாசித்திட, அவர் அருளும் வெளிச்சத்தினாலே இருளை கடந்து செல்வார். இருளை கடந்து செல்வார். எனக்கு குறித்து சொல்லுங்க. எனக்கு குறித்துள்ளதை அவரே நிறைவேற்றுவார், உனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவர் உன்னை மறப்பாரோ? நீ போகும் வழியை அவர் அறிவார், அவர் உன்னை சோதித்த பின் பொன்னாக விளங்கிடுவார். இந்த ஒரே ஒரு சரணத்தை பாடி செய்திக்குள்ளே போவோம். தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர். என் வாழ்வில் அவர் செய்ய நினைச்சது ஒன்னும் தடைப்படாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். Receive the word. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். உன் வாழ்வில் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது, ஒன்றும் தடைப்படாது. பாடலாமா? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். உன் வாழ்வில் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது, ஒன்றும் தடைப்படாது. உனக்கு குறித்ததை, உனக்கு குறித்துள்ளதை அவரே நிறைவேற்றுவார், நிறைவேற்றுவார், உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் உன்னை மறப்பாரா பிரதர்? சிஸ்டர், பிரதர் உன்னை மறக்கவே மாட்டார். நீ போகும் வழி அறிவார். நீ போகும் வழியை அவர் அறிவார், அவர் உன்னை சோதித்த பின் பொன்னாக விளங்கிடுவார். இன்னொரு சரணத்தை பாடிடும். ஏன் விட்டுறது? Listen to this, the last stanza. Thank you Lord. நீ இழந்ததை எல்லாவற்றையும் இரட்டிப்பாக்குவார். Jesus, amen. பிள்ளைகளோடு கூட பேசும் ஆண்டவரே. நீ இழந்ததை எல்லாவற்றையும் எப்படி ஆக்குவார்? இரட்டிப்பாக்குவார். உன் கண்ணீரை காண்கின்ற தேவன் மேன்மை படுத்திடுவார், மேன்மை படுத்திடுவார். நீ இழந்ததை மகளே, இழந்ததை எல்லாவற்றையும் இரட்டிப்பாக்குவார். உன் கண்ணீரை
காண்கின்ற தேவன் மேன்மை படுத்திடுவார், மேன்மை படுத்திடுவார். Praise the Lord. நீ போகும் வழியை அவர் அறிவார், அவர் உன்னை சோதித்த பின் பொன்னாக விளங்கிடுவார். உன்னை பார்த்து சொல்றார், நீ போகும் வழியை அவர், He knows it, my brother, my sister. சோதித்த பின் பொன்னா. எல்லாரும் கையை உயர்த்தி எனக்கு குறித்ததை சொல்லுங்க. எனக்கு குறித்ததை, எனக்கு குறித்துள்ளதை அவரே நிறைவேற்றுவார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் என்னை, one more time கைகளை அசைத்து எனக்கு குறித்ததை சொல்வோம். எனக்கு குறித்துள்ளதை அவரே நிறைவேற்றுவார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் என்னை மறப்பாரோ. ட்ராக்கை விட்டுட்டு நான் பாட்டு மெய் மறந்து உள்ள போயிட்டேன். கர்த்தர் நல்லவர். அப்படியே அந்த லைன் மாதிரி சொல்லுங்க. எனக்கு குறித்துள்ளதை சொல்லுவோமா, அவரே நிறைவேற்றுவார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் என்னை, நீங்க மாத்திரம் பாட போறீங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க. எனக்கு குறித்ததை, எனக்கு குறித்துள்ளதை அவரே நிறைவேற்றுவார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் என்னை மறப்பார். நான் போகும் வழியை, நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்கிடுவேன். நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்கிடுவேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah. நம்ம பக்கத்துல கை கொடுக்கும்போது எப்பவுமே ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர் இதுக்கு தான் கை கொடுக்குறோம்ல. நம்ம இப்போ பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நீ போகும் வழியை கர்த்தர் அறிவார். சொல்லுங்க, நீ போகும் வழியை. அது ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுவோம். நீங்கள் போகும் வழி கர்த்தர் அறிவார். ஆமென். அதோட விட்டுட்டீங்கன்னா அது வசனம் வந்து நிறைவில்லை. திருப்பி சொல்லுங்க. அதுக்கப்புறம் அது முடிச்சிருங்க வசனம். நீ போகும் வழியை கர்த்தர் அறிவார், சோதிக்கப்பட்ட பின் அவங்கள பார்த்து சொல்லுங்க, சுத்த பொன்னாக விளங்குவார். நான் சொல்ற மாதிரி சொன்னோம், சுத்த பொன்னாக விளங்குவார். ஆமென். ஓகே, தேங்க்யூ வர்ஷிப் டீம். வர்ஷிப் பண்ண அப்புறமா ஓடிட்டே இருக்கும். வசனம் இன்னைக்கு வசனத்துக்கு பேசவே வந்திருக்கேன். ஓகே இந்த வர்ஷிப் பண்ணுற ஆட்களுக்கெல்லாம் அப்படி வர்ஷிப் பண்ணால் டைம் ஓடிட்டே இருந்தால் அப்போ வசனத்துக்கு நேரம் குறுகிய நேரமாகி விடுகிறது. அதனால ஐம் கோயிங் டு ப்ரீச் நவ். ஸோ ஒன் மோர் டைம் ஐ வாண்ட் டு தேங்க் மை டியர் ஃப்ரெண்ட் Pastor Christo and Sister Sarah and the whole family for the love they have for our ministry and church and our ministry and our family. Praise the Lord. ஆகையினாலே இந்த நாளிலே அவளுக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன். Director, let's go to the word of God. People are watching. Come on, listen to the word. God wants to speak to you this morning. Praise the Lord. என்னோடு கூட யோபுவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம். யாரோ ஒருத்தர் மைக்ல எனக்காக வாசிக்க. I think sister is ready. Job chapter 23 and verse 14 எடுத்தவர்கள் அன்பு சகோதரி வாசிக்கட்டும். மைக் ஆன். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. பிரைஸ் தி லார்ட். பிதாவே, இந்த வார்த்தையினால எங்களோடு கூட இடைப்படுவீராக, பேசுவீராக, ஒவ்வொருவரோடு கூட பேசும் ஆண்டவரே. இந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது என்பதை அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை அவருடைய உள்ளத்தில் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில விடுதலை கொண்டு வரட்டும், அவருடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சியை கொண்டு வரட்டும், அவருடைய வாழ்க்கையில பலனை கொண்டு வரட்டும், அவருடைய வாழ்க்கையில விசுவாசத்தை அதிகரிக்கட்டும். கர்த்தர் பேசுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் சொல்லுவோம். ஆமென். இன்னும் ஒரு விசை வாசிமாம். எனக்கு குறித்திருக்கிறதை
அவர் நிறைவேற்றுவார். கவனி, நான் உள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த வசனத்தை நல்லா உங்க மண்டையில ஏத்த விரும்புறேன். ஏற்கனவே படிச்ச வசனம், ஏற்கனவே வாசித்த வசனம். ஆனா சில நேரங்கள் ஆண்டவர் ஒரு காரியத்தை திருப்பி திருப்பி சொல்லும் போது அதுல ஏதோ ஒன்று உண்டு. ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நல்லா சொல்லுங்களேன். பக்கத்துல பார்க்காமலே சொல்றீங்க. அவங்க ஃபேஸை பார்த்து சொல்லு. ஃபேஸ் பார்த்து சொன்னாதான் வேல்யூ உண்டுங்க. உனக்கு குறித்ததை செய்வார். அதுல வேல்யூ இல்ல. ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து சொல்லும் போது தான் வேல்யூ உண்டு. அவங்கள பார்த்து சொல்லு, உனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். இன்னொரு தமிழ் மொழியாக்கத்தில் வாசிக்கிறோம், தேவன் எனக்கென்று அவர் திட்டமிட்டவற்றை செய்வார். தேவன் எனக்கென்று அவர் திட்டமிட்டவற்றை செய்வார். எனக்கென்று அவர் திட்டமிட்டதை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் எனக்கென்று திட்டமிட்டதை செய்வார். இப்ப அவங்கள பாச, தேவன் உனக்கென்று திட்டமிட்டதை செய்வார். மேல இருக்கவங்கள பார்க்கவே மாட்டேங்கிறேன், உங்களுக்கு கண்டுக்கவே நினைக்கிறேன். நீங்க பண்றீங்களா, நீங்க சொல்றீங்களான்னு பார்க்க போற. பக்கத்துல தேவன் உனக்கு திட்டமிட்டதை செய்வார். ஆமென். விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எஸ். ஆங்கிலத்தை பார்க்கிறோம். glory to God. He performed the things that is appointed for me. தேவநாமத்துக்கு ஸ்தோத்திரம். He performs what is appointed for me. He will fulfill what he has planned for me. Amen. திருப்பி சொல்றேன், he'll perform what is appointed for me and you. He will fulfill what he has planned for me and you. Amen. ஆண்டவர் குறித்திருக்கிறதை, ஆண்டவர் திட்டமிட்டிருக்கிறதை என் தேவன் செய்வார். எனக்கு குறித்திருக்கிறதை, உனக்கு குறித்து. இஸ் a personal, individual ஆண்டவர் பேசுறார். God is more concerned about every individual. Amen. ஒரு சர்ச்சில் ஒரு டோட்டலா காங்கிரிகேஷன் பார்க்கிற ஒரு பார்வை வேற. when it comes to pastor அப்படி மொத்தமா பார்க்கிறது மாத்திரம் இல்ல, ஒரு மேய்ப்பனுடைய பார்வை every family, every individual நோக்கி பார்க்கிற ஒரு பார்வைதான் ஒரு மேய்ப்பனுடைய பார்வை. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்போ என் ஆண்டவர் சொல்லுகிறார், praise the Lord, அவர் உனக்கு என்று சொல்லும்போது பர்சனலா சொல்றாரு. he knows you, he knows you. கவனிங்க, வேகமா வசனத்துக்குள்ள போகிறேன். இதுல ரெண்டு காரியங்கள், ஒன்று குறித்திருக்கிறது, மற்றொன்று நிறைவேற்றுவார். குறித்திருக்கிறது, நிறைவேற்றுவார். praise the Lord. Appointed, what God have planned, one side. The other side, he will complete it, he will perform it. Otherwise, I'll put it in this word, is will on one side, is will on one side. The other side is work on other side. புரிஞ்சங்க? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தை நம்மில் என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். கவனிங்க, இது நிறைய காரியங்கள் சொல்லிருக்கனால நான் முகவுரையை நிறைய சொல்ல ஆசைப்படுறேன். ஆனால் வசனத்துக்குள்ள நம்ம வேகமாக உள்ள போவோம். அது குறித்தது என்று சொல்லும் பொழுது உங்க குடும்பத்தை குறித்ததாக இருக்கலாம், பிள்ளைகளை குறித்ததாக இருக்கலாம், லிவிங் காட் சர்ச் உடைய தரிசனமாக இருக்கலாம், மிஷனரி ஊழியமாக இருக்கலாம். எதை ஆண்டவர் குறித்திருக்கிறாரோ, மினிஸ்ட்ரியை பற்றி குறித்திருக்கிறது, குடும்பத்தை பற்றி குறித்திருக்கிறது, என் பிள்ளைகளை குறித்திருக்கிறது. எதை குறித்திருக்கிறாரோ, what he has planned, what he has appointed, he will complete it, he will fulfill it, he will perform it. ஆமென் சொல்லுங்களே. இருக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்களே. I am so excited this morning. ஆமென். ஆண்டவர் முதல்ல செய்தியை கொடுக்கும்போது முதல் ஊழியக்காரங்க தான் பேசுவார். ஆண்டவர் ஏதோ சர்ச்சுக்காக நாங்கள் ப்ரிப்பேர் பண்றோம் ஒரு பக்கம் இருந்தாலும், when we pastors or the men of God, when we prepare the word of God, right, first God speaks to us. எனக்கு ஆண்டவர் பேசமானே, உனக்கு நான் குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவேன். அப்போ வசனத்துக்குள்ள நம்ம உள்ள போக போறோம். கவனிங்க, பைபிள்ல நிறைய கேரக்டர்ஸ் உண்டு. அந்த ஒரு 3 கேரக்டர் மாத்திரம் உங்கள் மத்தியில் வைக்க போகிறேன். we are going to meditate it and we are going to receive God's strength. நம்ம இந்த இடத்தை விட்டு போகும்போது ஒரு தெளிவோடு கூட போக போறோம். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த இடத்தை விட்டு போகும்போது, ஆராதனை முடித்து போகும்போது நல்லா தெளிவா வீட்டுக்கு நீ போவ. ஹல்லேலூயா. குழப்பத்தோடு நீ வந்திருக்கலாம், ஒருவேளை கண்ணீரோடு கூட வந்திருக்கலாம். ஐ டெல் யூ, அன்னைக்கு அன்னாள் இருத்தி ஊட்டி ஜெபித்தாள். ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போது அவள் பின்பு துக்கமுகமாய் இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை சொல்றேன், இப்போ வந்தமா வண்ணமாக இல்லை, நீ போகும்போது தெளிவோடு போட செல்ல போற. ஆமென்.
ஓகே, 3 விதமான கேரக்டர்ஸ்ல நம்பர் 1 we're going to meditate about Job itself. இந்த 3 கேரக்டர்ஸ் உடைய வாழ்க்கையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய present life was so in mess and it was pitiful. அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்வேன்னு சொன்ன காரியங்கள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் நடந்து கொண்டிருந்த காரியங்களை பார்க்கும்போது அது ஒரு மெஸ்ஸா இருந்துச்சு. இட்ஸ் வாட்ஸ் a pitiful experience. ஆனால் இந்த 3 பேருடைய கேரக்டர் வாழ்க்கை தியானிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆண்டவர் குறித்ததை என் ஆண்டவர் நிறைவேற்றினார். நிறைய கேரக்டர்ஸ் ஒன்று 3 மாத்திரம் வாசிக்க போகிறோம். எடுத்து வாசிங்க. நம்பர் 1 we are going to meditate about Job 23 and verse 2. யோபு 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோபு 23:2. இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரண்டுத்தனமாக எண்ணப்படுகிறது. என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை கடினமானது. இன்னும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு தமிழ் மொழியாக்கத்தில் வாசிக்கிறேன். நான் இன்றைக்கு இன்னும் மனம் கசந்து முறையிடுகிறேன், ஏனெனில் நான் இன்னும் துன்புற்று கொண்டிருக்கிறேன். நீங்க புரியுற தமிழ்ல பேசுறேன். நான் இன்றைக்கும் இன்னும் மனம் கசந்து முறையிடுகிறேன், ஏனெனில் நான் இன்னும் துன்புற்று கொண்டிருக்கிறேன். I am still complaining bitterly to you. Even today my complaint is bitter. His hand is heavy in spite of my groaning. தேவநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, இங்க யோபு என்ன சொல்ல வரார் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இன்றைக்கும் இன்னும் மனம் கசந்து முறையிடுகிறேன், இன்னும் துன்புற்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நிறைய நாட்களா நான் என்னுடைய பாதையிலே நான் இன்னும் இருள் சூழ்ந்த பாதையிலே, குழப்பத்தின் பாதையிலே, தெளிவடையாமல் ஏதோ வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறேன். நிறைய குடும்பங்கள் பார்த்தா இன்னைக்கு ஏதோ வாழணுமேன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உண்மையாவே சொல்றேன், வாழணும், சொசைட்டிக்கு முன்பாக வாழணும். அதனால கணவன் மனைவி போகும்போது கூட அந்த டைம்ல கூட கைப்பிடிச்சி நடந்துருவாங்க நினைக்கிறேன். கவனிங்க, இன்னைக்கு we are facing lot of problems in our life. இந்த நேரத்துல இந்த வாழ்க்கை ஏண்டான்ற நிலைமைக்கு கடந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனா இது நம்ம ஃபேஸ் பண்ணி தான், ரியாலிட்டி இஸ் தேர். இதுதான் வாழ்க்கை, இதுதான் நான் ஃபேஸ் பண்ணி ஆகணுன்றதுக்காக நம்ம ஃபேஸ் பண்ணி வாழ்க்கையில போயிட்டு இருக்கிறோம். ஆனா உங்களுக்கு குட் நியூஸ் கொடுக்க தான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். கவனிங்க, அப்போ இந்த யோபு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 23ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அவனுடைய வாழ்க்கையில வந்த நெருக்கமும் பிரச்சனையும் போராட்டங்களும் பார்த்தீங்கன்னா அவனை வார்த்தைகளை குளற வைத்ததுன்னு சொல்லலாம். He got confused. நான் நேர பாயிண்ட்டுக்கு வர நிறைய பேச வேண்டி இருக்கு, ஆனால் let me make it very short. 23rd chapter வீட்டில் போய் வாசித்தீங்கன்னா குழம்பி போகாதீங்க. ஏன்னா ஒரு வசனம் ஒரு மாதிரி சொல்லுவார், ஒரு வசனத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுவார், ஒரு வசனத்தில் புகழ்வார், திடீர்னு அடுத்த புஷ்ஷன் கீழே போவார், திடீர்னு மேலே போவார். ஒரு 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 அடுத்தடுத்து வரிசையான 23rd சாப்டர்ல இருக்காது. அந்த அளவுக்கு யோபு குழம்பி போயிருக்கிறான், நெருக்கத்தில் இருக்கிறான், கண்ணியில் இருக்கிறான். சில ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆயிடுச்சுன்னா அப்படியே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ரொம்ப பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க அப்படியே பிளைண்ட் ஆயிடுவாங்க, பார்த்தீங்களா? பிளாங்க் ஆயிடுவாங்க, ஒன்றுமே இல்லைன்னு நினைப்பாங்க. இந்த பிள்ளைங்கிட்ட எக்ஸாம் பேப்பரை கொடுத்துட்டா சில அப்படியே ஸ்ட்ரெஸ்ல தெரியும், அதுக்கு அப்படியே முழிச்சிடும். இன்னைக்கு யோபுடைய வாழ்க்கையில் அப்படி நெருக்கங்கள் வந்த பொழுது என்ன பேசுறதுன்னு தெரியாம நிறைய காரியங்களை பேசல. ஒன்று சொல்றேன், அப்போ உங்களுக்கு புரியும் பாருங்களேன். யோபு 23:3-4 வேகமா வாசிங்க. யோபு 23:3-4 வாசிங்க. நான் அவரை எங்கே கண்டு, கவனிங்க, அந்த 23rd சாப்டர் வீட்ல போய் வாசித்து கொள்ளுங்க. ஒன்று மாத்திரம் உங்களுக்கு ஜஸ்ட் அவருடைய அறிக்கையை பத்தி உங்களுக்கு சொல்றதுக்காக, ஜஸ்ட் ஃபார் an example I am reading this. வாசிங்கம்மா. நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாக வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா இந்த வசனங்களை Job is arguing with God. தேவனோடு தர்க்கிக்கிறான். ஏன்னா இந்த வசனத்தை நீங்க புரியணும். இப்படி நான் சொல்றேன், எப்படி சொல்றேன்னா, இப்போ இந்த வார்த்தை என்ன போட்டிருக்காருன்னா, அவர் எங்கே கண்டு சந்திக்கலாம் என்று அறிந்தால் நலமா. நீ வாசிக்கிற விதத்துல வாசி, அவன் என்ன சொல்ல வரான்னு நீங்க புரியணும். அது என்ன விதத்தை சொல்றான்னா, நம்ம தமிழ் பாஷையில சொல்லலாம், அவன் என் கையில மாட்டட்டும் இரு. நீ புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், என் கையில மாட்டட்டும். என்ன அவன் பண்ணினுக்கிறான், அவன்
புரிஞ்சுதா? அதுதான் சொல்ல வரான் அவன். எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் ஆசனத்துக்கு முன்பாய் வந்து நின்று சேர்ந்து நியாயத்தை அவருக்கு முன்பாய் வரிசையை வைத்து காரிய ரூபிக்கும் வார்த்தையால் வாயை நிரப்புவேன். What Lord, what you are doing in my life? Are you playing with me? என் கூட விளையாடிட்டு இருக்கீங்களா? என்ன ஆண்டவரே, நான் உத்தமத்தில் நடக்கிறேன், உண்மையா நடக்கிறேன், பரிசுத்தமா நடக்கிறேன். Why this mess in my life? Are you playing with my life? என் வாழ்க்கையில் விளையாடிட்டு இருக்கீங்களா? என் கையில, நம்ம தமிழ் பாஷையில, ஆடா என் கையில மாட்டு ஒன்று பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான். அப்போ இது ஒரு ஒரு சாம்பிளுக்காக தான் அந்த ஒரே வசனம் 23 வாசிக்கிறேன். நீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அதே 23 8 9 6 வந்துருங்க. 23 சாப்டர் 6th verse வாசிங்க. அவர் தம்முடைய மகா வல்லமையின்படியே என்னோட வழக்காடுவாரோ, அவர் அப்படி செய்யாமல் என் மேல் தயை வைப்பார். பாருங்களேன், ஆர்கியூ பண்ணவன், தர்க்கம் பண்ணவன் இப்ப சொல்லிட்டாரு, என் மேல் தயவு வைப்பார். He'll pay attention to me. அப்படி சொல்லிட்டு திருப்பி 8ஆம் வசனத்துக்கு வந்துட்டாரு. குழம்பி போயிருக்கான் அவன். 8ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன். வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார். சொல்லிட்டு தான் 10ஆம் வசனத்துல வராரு. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். ஆமென். ஒருவேளை எல்லாருக்குமே நான் இப்போ இந்த ஒரு பாயிண்ட் பொருந்துமான்னு தெரியல. சிலரோடு கூட கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். ஏன்னா இப்ப எனக்கு தலைவலி தான், உங்களுக்கு தலைவலின்னு சொல்ல முடியாதுல்ல. நான் போற பாதை எனக்கு தான் தெரியும். என்ன மாதிரி பிரச்சனை உள்ளவங்க ஒரு 10 பேர் இருப்பாங்க. இப்ப நான் சொல்ற காரியங்கள்லாம் யோபுவின் வாழ்க்கையில வந்த வார்த்தைகள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சடனா ஒரு கோபம் வருது. 13ஆம் வசனம் வாசிங்க. 23:13 முதல் குறை சொல்றாரு, அப்புறமா கன்ஃபஸ் பண்றாரு, அப்புறம் திருப்பி 13ஆம் வசனம் சொல்றாரு, அவரோ வென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன். இதுவும் ஆக்சுவலா கோபத்துல பேச, suddenly he gets anger. அவர் என்னடா இப்படி பண்ணிட்டு அவரை திருப்ப முடியுமா என்று கேட்கிறார். சோ இப்படி நீங்க வீட்டில் போய் வாசி, இதை வாசினா நம்ம அடுத்த காரியம் சொல்ல டைம் ஆடி. என்ன எது வாட் ஐ எம் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் ஹோல் த்ரூ த சாப்டர் 23. அவன் வாழ்க்கையில என்ன பேசன்னு தெரியாம பதற்றி, என்ன சொல்றான், வாழ்க்கையில குழம்பி போய் புலம்பிக் கொண்டிருக்கிறான். அவன் பேசுற வார்த்தை தெரியாமல் இருக்கிறான். நல்ல கவனி. கமிங் டு தி பாயிண்ட். ஜோபுடைய லைஃப்ல 2 காரியங்கள். ஒன்று, the present bitter present, number 1. Number 2, it is a blessed future. கவனிங்க. இவ்வளவு நேரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தது bitter present. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இருக்கக்கூடிய கசந்து போன ஒரு நிகழ்காலத்தை பற்றி தான் இவ்வளவு 23rd சாப்டர்ல 1-2 சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்க வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்க. இட்ஸ் a bitter present. இன்னைக்கு காலையில இன்னைக்கு என் வாழ்க்கையில கசந்து போன நிலைமையில, கண்ணீரின் நிலைமையில, கைவிடப்பட்ட நிலையில, ஒரு மெஸ்ல ஏன் வாழ்க்கை வாழணும் என்பதற்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சமுதாயத்தை நான் ஃபேஸ் பண்றதுனால வேற வழி இல்லாம நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தற்கொலை செய்து கொண்டால் நரகத்துக்கு போய் விடுவான் பிரசங்கம் பண்றார்களே, வேற வழி இல்லாம தற்கொலை செய்து கொள்ளாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். The present life is so beautiful. I don't know, the word goes to everyone who have seated or even the people watching on the live. I tell you, for the few people who are life is in mess, a beautiful experience. I tell you, today the bitter present will change to blessed future. புரியலையா? Hallelujah. திருப்பி சொல்றேன். The bitter present will change to blessed future. Amen. ஆமென் சொல்லுங்களேன். எப்படி மாறுச்சு? வாசிங்க. யோபு 42:9 வாசிங்க. Praise the Lord. Amen. அப்பொழுது தேமானியனான எலிபாசும் சூகியனான பில்தாதும் நாகமத்தியனான சோபாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். இப்பதான் அந்த கிளைமாக்ஸ், இப்பதான் அந்த blessed future கிளைமாக்ஸ் எங்க டர்னிங் பாயிண்ட் பாருங்க. இந்த Job 42:9, the latter verse is the climax happened in Job's life. Same thing is going to happen in your life. That's the message today morning. The present bitter, it's going to change to a blessed future. Amen. வாசிமா, அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். ஐயோ வரலையா? ஆமென். புரியல உங்களுக்கு? அது ஆமென் வர மாட்டேங்குது.
அவன் லைஃப் உடைய கிளைமேக்ஸ் அங்கதான் மாறுது. the pitiful present, அவன் லைஃப்ல இருக்கக்கூடிய அத்தனை கசப்புகள், போராட்டங்கள், கண்ணீர், வேதனை, இழப்புகள், 23ஆம் அதிகாரத்தை புலம்பி தள்ளி ஆர்கியூ பண்ணி அறிக்கை செய்து திடீர்னு விசுவாசம் வந்து விசுவாசத்துல இறங்கி போய் திடீர்னு புலம்பல், இதெல்லாம் ஓடிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில ஒரு திடீர்னு ஒரு திருப்பம் எப்போ உண்டானது? the blessed future எப்போ உண்டாதுன்னு சொன்னா, அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். ஆமென். the Lord also accepted Job. the Lord accepted the face of Job and the Lord accepted Job's prayer. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்களுக்கு நல்ல செய்தி என்ன தெரியுமா? இது வரைக்கும் போதும்னு இருந்தீங்க, ஏண்டா இந்த வாழ்க்கைன்னு இருந்தீங்க, கசந்து போன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஏதோ நடமாடிட்டு இருக்கிறேன் பான்னு இருக்கிறீங்க. கவனிங்க, ஆனால் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை மறந்துடாதீங்க. எனக்கு குறித்ததை, அதுதான் கிளைமேக்ஸ் வசனம் விட்டுற போறீங்க. எனக்கு குறித்ததை சொல்லுங்க, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். இது நீங்க மைண்டை விட்டு போயிடக்கூடாது. அந்த வசனம் தான் தியானிச்சுட்டு இருக்கிறோம். யோபு இதெல்லாம் பிரசன்ட் பிட்டர்ஃபுல் இருந்தாலும் எனக்கு அவர் குறித்திருக்கிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நான் செய்தி நல்லா புரிஞ்சுங்க. இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் it's 10:30 right till now, இந்த மினிட் வரைக்கும் my life is like this, it's a present bitterful. ஆனால் அடுத்த 31ல இருந்து 10:31ல இருந்து நாளையிலிருந்து கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில blessed future-ஆய் மாற்றுவதற்கு அவருடைய கண்கள் ஓ யோபுவின் மேல் நோக்கி பார்த்ததை போல உன்மேலுடைய கண்கள் விழும். ஆமென் சொல்லுங்க. லைவ்ல வாட்ச் பண்ணிருக்க தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையினுடைய எல்லா கண்ணீருக்கும் ஒரு முடிவு வருகிறது. இதோ யோபுவை கர்த்தர் நோக்கி பார்த்ததை போல உங்களை நோக்கி பார்க்கிற நேரம் இது. ஆமென் சொல்லுங்க. அதாவது எப்படி உங்களை புரிய வைக்கிறதுன்னு தெரியலனா, சிலருக்கு புரியல, சிலருக்கு ஆமென்றீங்க. நோக்கி யோபின் முகத்தை பார்த்து, என்ன பெரிய காரியமா இது, என்ன பெருசா, அது உங்களுக்கு புரியனால தான் அப்படியே உட்கார்ந்துருக்கிறீங்க. அதாவது அப்ப இது வரைக்கும் பார்க்கலையா? யோசிச்சு பாருங்களேன். இது வரைக்கும் யோபு பார்க்கலையா ஆண்டவர்? அவன் கஷ்டப்படும் போது நான் இப்படியே பார்த்துட்டு இருந்தார், பார்த்துக்கிட்டு தான் இருந்தார். அவருக்கான அந்த குறித்த நேரம் வரும் பொழுது, got the point, அவருக்காக யோபுக்காக குறித்த நேரம் வந்தபோது யோபை நோக்கி பார்த்தார். ஆமென். ஹalleluya, hallelujah. The Psalm 40 and verse 1, I love that verse. சங்கீதம் 41, கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன். அந்த இங்கிலீஷ்ல போட்டுருக்கு God turned towards him. இன்றைக்கு உன்னை அப்படியே கண்கள் நோக்கி பார்க்கும். அந்த பார்வை இருக்குதே, அந்த பார்வையை நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்படி சொல்றேனே, இப்போ பாஸ்டர் கிறிஸ்டோ இருக்கிறாங்க, இப்போ இவ்வளோ பேர் பார்க்க மொத்தமாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் இப்போ அங்கேருந்து இப்போ யாரோ ஒரு சகோதரி, சிஸ்டர் சாரா வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். சப்போஸ் ஃபார் யாரோ சாரா இருக்குன்னு மன்னிச்சிங்க. சப்போஸ் இங்கே இருக்க சிஸ்டர் யாரோ ஒருத்தர் சாரான்னு இருக்காங்க, சிஸ்டர் பேர் சொல்கிறேன், இவங்களை சொல்ல வாயில் வந்த பேர் சொல்கிறேன். அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க, பாஸ்டருடைய பார்வை ஜஸ்ட் பார்த்து, நைஸ் டு see sister Sarah, God bless you. அந்த பார்வை, ஒரு மேய்ப்பனுடைய பார்வை இண்டிவிஜுவலை பார்க்கும்போது அது எவ்வளோ மகிழ்ச்சி தெரியுமா? நான் வளர்ந்த சபையில் ஏன் எக்ஸாம்பிளே சொல்கிறேனே, ஏசிய திருச்சபையில் வளர்ந்தது உங்களுக்கு தெரியும், பல முறை சொல்லியிருக்கிறேன். பாஸ்டர் வர்ஷிப் டைமில் கோரஸ் புக்குன்னு இருக்கும், ஹோல் 20,000 பேர் காங்கிரிகேஷன், நான் சைடில் உட்காந்துக்கிட்டு இருப்பேன். அவர் கோரஸ் புக்கை இப்படி எடுத்துட்டு, இது பாருங்களேன், அப்படி பார்ப்பார். அப்படி என்னை பார்த்த உடனே 20,000 கண்களும் என்னை நோக்கி பார்க்கும். என்னன்னா, பாஸ்டர் இஸ் லுக்கிங் யூ, he wants you to come there. அந்த பார்வை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். ஒரு பாஸ்டருடைய பார்வை எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்ன பார்க்கிறார், இவ்வளோ பேர் மத்தியில என்ன என் மெய்ப்பன் பார்க்கிறாரே. ஒரு மெய்ப்பனுடைய பார்வையே நமக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆதி தேவன் நம்மை நோக்கி பார்க்கிறார். ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. Just a look. ஹalleluya. இங்கிலீஷ்ல போட்டுது he accepted Job. What a beautiful word. இன்னைக்கு this is a prophetical word for you. திருப்பியும் சொல்றேன், bitter present, it's going to be a blessed future. என்ன நடந்தது வாசித்துருங்க. இப்போ 42:10 வாசித்துருங்க.
யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் கவனிங்க, இதெல்லாம் உங்களுக்கு தான். இது யோபுக்குன்னு வாசிட்டு இருக்காது, உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தறினார். உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். கையை தட்டி ஹalleluya. When this happened, when Lord accepted the face of Job, when Lord looked at the face of Job, இன்னைக்கு காலையில உங்களுக்கு நல்ல செய்தி. bitter present ஆண்டவர் மாற்றக்கூடிய நேரம் வந்தது. காரணம், யோபின் முகத்தை பார்த்த கண்கள் இன்றைக்கு உன்னை நோக்கி பார்க்கிறது. ஹalleluya. அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். முன்னிருந்த நிலைமை காட்டிலும் ரெட்டிப்பை ஆசீர்வதித்தார். you know, when God looked at him, you know, spiritually he was blessed. We don't have time to go into the verses. Spiritually he was blessed, physically he was blessed, materially he was blessed, socially he was blessed, family was so much blessed. சும்மா சிறையிருப்பை மாற்றிட்டார்ல, எல்லா ஏரியாவையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென். பக்கத்துல பார்த்து நான் சொல்ற வார்த்தையை சொல்லுங்க. bitter present will change to blessed future. Amen. That is the abundance in Job's life. Number one. Still two more to preach. I think more of 10 minutes. Can I go, sister? Yeah, praise the Lord. The number one, it's abundance, பரிபூர்ணம். யோபுவின் வாழ்க்கையில் இருந்த abundance குறித்து சொன்னேன். என்ன நடந்தது? அவன் bitter present ஆண்டவர் blessed future மாத்த. எப்போ தெரியுமா? எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவேன்னு சொன்னாரு. இதெல்லாம் கடந்து வந்தேன். இப்படியே செத்துருவேனா? இப்படியே வாழ்க்கை முடிச்சிடுமா? இல்லை நான் கண்ணு மூடுறதுக்குள்ள என் பிள்ளையுடைய கல்யாணத்தை பார்ப்பேன்னா? நிறைய புலம்பிட்டு இருக்கோம்ல, புலம்பி தள்ளிடும் நம்மளாம். ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கும் போதே அந்த பிள்ளைங்களாம் நல்லா இருக்கிறத பார்க்கணும் ஆண்டவரே. என்னென்ன அதான் 23ஆம் அதிகாரத்தில் புலம்பி தள்ளுறான் யோபு. இந்த புலம்பலுக்கு ஒரு முடிவை தருவார். உனக்குன்னு ஒரு குறித்திருக்கிற ஒரு காரியம் இருக்கு. யோபுக்கு குறித்ததை டைம் வந்ததுங்க. அந்த டைம் வந்தபோது நோக்கி பார்த்தார், சிறையிருப்பை மாற்றினார், எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக்கினார். உங்கள் லைஃப்லையும் கர்த்தருடைய டைம் வருது. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய இன்னொரு வார்த்தை பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். உனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். blessed future, you're going to see a blessed future. உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு blessed future நீங்க பார்க்க போறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், hallelujah. And number 2, make it fast. யோசேப்பின் வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். First, in the life of Job, we're able to see the abundance in his life. Secondly, we're going to meditate about the life of Joseph. I'm able to see authority in society. Abundance in Job's life. Here we see the authority in Joseph's life. யோசேப்பின் வாழ்க்கை சற்று பார்க்கலாமா? யோசேப்பின் வாழ்க்கையில் என்ன நடந்தது? அவன் பார்த்த காரியம் என்ன? வேகமாய் சகோதரி வாசிக்கட்டும். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 7-10 வசனங்களை வாசிப்போம். Genesis 37 verses 7 and 9 வாசிக்கலாம். ஓகே. நான் வயலில் அறுத்த அரிகளை கட்டிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றார். கவனிங்க, கொஞ்சம் டைம் எடுத்து கவனிங்க. இந்த சொப்பனத்தை யோசேப்பு சொல்றான். யார்கிட்ட சொல்றான்? அண்ணாமார்கிட்ட சொல்றான். பிரைஸ் தி லார்ட். உங்க தம்பிமார் உங்க தங்கச்சிமார் இந்த சொப்பனத்தை சொன்னா பலார்னு கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 8ஆம் வசனத்துல இவன் இந்த சொப்பனத்தை சொன்னவனை பகைத்தார்கள். பகை அங்கதான் வந்துச்சு. பகை ஸ்டார்டட் தேர். ஏண்டா பொடி பயல, உன்னை நாங்க வணங்கணுமா? எனக்கு பிறகு பிறந்த நீ உன்னை வணங்கணுமா என்று சொல்லி பகை எழும்பினது. பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, இது விட்டாரா? இதோ சொல்லி விட்டாரா? அடுத்தது திருப்பி இன்னொரு சொப்பனத்தை பார்க்கிறாரு. வாசிங்க.
9ஆம் வசனம். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி நான் இன்னும் ஒரு இருக்கிற பகையே முடியல, இவர் இன்னும் ஒரு சொப்பனமா, இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். பாருங்க, சகோதரிய பகை போய் நீங்க 10ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, தகப்பன் அவனை கடிந்து கொண்டான். ஏண்டா அண்ணமாரை விட்டுட்ட, சூரியன் சந்திரன் என்னையும் உன்னை சேர்த்துக்கிட்டியா? இப்ப அப்பாவுக்கும் உருன்னு வந்துருச்சு. சரி, அண்ணமார் தான் சொன்ன உன்னை வணங்குறாங்க அப்படின்னு சொன்னேன், என்னையும் சேர்த்துக்கிட்டியா? முதன வசனத்தை சகோதரர்கள் பகைத்தார்கள். 10ஆம் வசனம் வந்து பாத்தீங்கன்னா, தகப்பன் அவனை கடிந்து கொண்டான். கவனிங்க, இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. யோசேப்புக்கு தெரியும் என்ன சொப்பனத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். ஆனா யோசேப்பின் வாழ்க்கையில சொப்பனம் வந்த சமயத்தில் அடுத்த நாள் அவன் உயர்த்தப்படவில்லை. நமக்கு தெரியும், அடுத்த நாள் அவனுக்கு காத்து கொண்டிருந்தது குழி. இதுல 2 காரியங்களை சொல்ல விரும்புறேன். யோபின் வாழ்க்கையில் 2 சொன்னேன், ஞாபகம் இருக்கா? 1 பிட்டர் பிரசன்ட், பிளஸட் ஃபியூச்சர். ஜோசப் லைஃப்ல பாத்தீங்கன்னா 2 காரியங்கள், ஜோசப்ஸ் ட்ரீம் அண்ட் ஜோசப் டொமினியன். 2 things. யோசேப்பின் சொப்பனம், அந்த யோசேப்பின் சொப்பனம் அதிகாரமாய் மாறினது. bitterness changed to a blessed future in Job's life. இந்த யோசேப்பின் வாழ்க்கையில சொப்பனமாய் காரியங்கள் இருந்து விடவில்லை, அதிகாரத்தை கத்த தந்து தான் சொன்ன காரியத்தை கத்த நிறைவேற்றினார். புரிந்தவர்கள் ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹalleluya. That's why I told it's authority, அதிகாரம். அப்போ கவனிங்க, இவ லைஃப்ல கடந்து போனதெல்லாம் வேக வேகமா நான் சொல்றேன். வாசிக்கலாம் டைம்ல ஜெனசிஸ் 30 வாசிக்கலாம் 37:8ல பாத்தீங்கன்னா அவனுக்கு நடந்தது பாத்தீங்கன்னா, சொந்த அண்ணன்மார் பகைச்சாங்க. இப்போ உங்களுக்கு அண்ணன் தம்பி தங்கச்சிலாம் இருக்கா? கொஞ்சம் ப்ராக்டிக்கலா பார்த்தா தான் புரியும். இருக்குல்ல, உங்க அண்ணன்மார் தங்கச்சிமார் உங்களோட சண்டை போட்டு பேசாம இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு சகோதரி கூட பேசிட்டு இருந்தாங்க. ரொம்ப வருத்தத்தோடு சொன்னாங்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணனே, என் கூட பேசுறதே இல்லை, அவன் என்கிட்ட பேசுறதே நிறுத்திட்டான், ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குண்ணே. அந்த சகோதரி மனசுல இருந்து ஊட்டுறாங்க. அதான் சொல்றேன், அவங்க பிரச்சனைகளுக்கு போனாதான் தெரியும், அவங்களுக்கு தான் அந்த வார்த்தை. இப்ப நான் சொல்றேன், அண்ணன் தங்கச்சி உறவுகள்ல கூட இருக்கிறவங்க பகைக்கும் போது, சொத்துக்களினாலே பகைகள் நீங்க எத்தனை நடந்துட்டு இருக்கு. அண்ணன் தம்பி, ஒரு சகோதரி 2 சகோதரிகள் வீட்டுக்கு ஜெபிக்க வந்தாங்க. அவங்க சொல்றாங்க, கூட பிறந்த சகோதரி எனக்கு சூனியம் பண்ணியிருக்கிறா. ஏன் தெரியுமா? எங்க அப்பா சொத்தெல்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு, அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சூனியம் பண்ணியிருக்கலாம். own sister, I'm talking about own sister, own brother. It's happening in many families. உங்க குடும்பத்தில் நடக்கலாம், சந்தோஷம். ஆமென். எதுக்கு சொல்றேன்? யோசேப்பை பகைத்தான் சொல்லி எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை பகைத்தான். யோசேப்பு தன் அண்ணன்மார பகைக்கலங்க. அண்ணன் மேல அவ்வளோ பாசம். எனக்கு அண்ணன் உண்டு. என்னை யாரா ஏதாவது சொல்லிட்டா அவ்வளவுதான், ஏய் உன்னை பத்தி யாரா பேச வெட்டி போட்டு ஜெயிலு கூட போயிட்டு வேண்டாம். எவ்வளவு பாசக்கார அண்ணன். அப்படிப்பட்ட அண்ணன்மாரும் இருக்கிறான். டேய், நீ வெட்டி போட்டு ஜெயில போட்டு நான் சந்தோஷமா இருப்பேனா? கவனிங்க, பாசக்கார அண்ணன் தம்பிகளும் உண்டு, பகைக்கிறார்கள் உண்டு. எதுக்கு சொல்றேன்னா, பகைத்தார்கள். 37:11ல சொந்த அப்பா ரெபியூக் பண்ணார், சொந்த தகப்பன் அவனை கடிந்து கொண்டார். யோசிச்சு பாருங்களேன், உங்க அப்பா அம்மா அவனை கடிந்து கொள்ளும், அது நல்ல காரியத்தை கடிந்து கொள்ளலாம். ஆனா நல்ல ஒரு காரியத்துக்கு அவனை கடிந்து, கர்த்தரிடத்துல வந்த ஒரு காரியத்தை முதல்ல ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது எனக்கு கொடுத்த தரிசனம், மாநில ஊழியத்தை வீட்டில் ஆரம்பினார். ஃபர்ஸ்ட் எங்க அப்பாட்ட தான் போக சொன்னேன், திட்டி அமிச்சா, போடா போய் படிக்கிற வேலையை பாரு. படிக்கிற டைம்ல ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்தார். 15-16 வயசுல நீ ஊழியத்தை தொடங்கணும்னு சொல்லி ஆண்டவர் வச்சுட்டு முதல்ல எங்க அப்பாட்ட தான் போய் சொன்னேன், போய் படிக்கிற வேலையை பார். அப்பா, ஆண்டவர் வந்து மந்த்லி ஒன்ஸ் ப்ரேயர் வீட்டில் ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்கப்பா, படிக்கிற வேலையை பாருடா. எதுக்கு சொல்றேன்? ஊழியன் செய்யும்படி ஆண்டவர் எனக்குள்ள தரிசனம் கொடுத்த போது முதல்ல அதை எங்க அப்பா ஏற்றுக்கொள்ள கடிந்து கொண்டார். அந்த கடிந்து கொள்ளதை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன். ஆனா அதுக்கு பிறகு தெளிவைத்த பொழுதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை எங்க அப்பா அம்மா புரிந்து கொண்டார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப சொந்த அப்பா கடிந்து கொண்டாரு. அது மாத்திரம் இல்ல, அவனை பார்த்து சொன்னார்கள், பிரைஸ் தி லார்ட், ட்ரீம் மேக்கர், சொப்பனக்காரன் சொல்லி அழைத்தார்கள். அப்புறம் அவனை 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். போர்த்திபாரின் மனைவி அவளை தவறாய் குற்றம் சாட்டினால். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஏன் சொல்லிக்கிட்டே இதை சொல்றேன் அப்படின்னா, this is the bitterful experience of Joseph. அவன் ட்ரீம் ஒரு பக்கம் இருக்க,
லைஃப்ல நடந்ததோ மெஸ். இன்னைக்கு உங்களுக்கு அநேக வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுத்துருக்கலாம், தரிசனங்களை கொடுத்துருக்கலாம். கேட்கும் போது நல்லா இருக்கு, செய்தி கேட்கும் போது நல்லா இருக்கு, பாஸ்டர் பேசும்போது நல்லா இருக்கு, ப்ராஃபிட்டிக்கலா பேசும்போது நல்லா இருக்கு. ஆனா வீட்டுக்கு போனா அதே தானே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உனக்கு குறித்ததை என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க. அப்போ இவனுக்கு என்ன குறித்தார், என்ன நிறைவேற்றினார்? ஜெனசிஸ் 41 வேகமாய் ஜெனசிஸ் 41 and verse 41 42 ஆதியாகமம் 41 42 ஜோசப் டொமினியன். பிரைஸ் தி லார்ட். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு வெள்ளிய வஸ்திரங்களை அவனுக்கு 43ல பாத்தீங்கன்னா எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியா. அதோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் 44ஆம் வசனம் வாசிடுங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி நான் பார்வோன் ஆனாலும் நான் ராஜாபா ஆனாலும் பக்கத்துல பச்சனை ஆனாலும் இந்த ஒரு வாசிமா எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கொசு கடிச்சாலும் நீ அடிக்க கூடாது. புரியலையா? உன் அதிகாரம் இல்லாம என்ன போட்டு நான் சொல்ல, பைபிள் போட்டிருக்கு, தன் கையையாவது தன் காலையாவது யார் இந்த யோசேப்பு? குழியிலே சகோதரர் தள்ளப்பட்டவன். யார் இந்த யோசேப்பு? சகோதரர்களால் பகைக்கப்பட்டவன். யார் இந்த யோசேப்பு? தகப்பனால் கடிந்து கொள்ளப்பட்டவன். யார் இந்த யோசேப்பு? 20 வெள்ளி காசுக்காய் விற்கப்பட்டவன். யார் இந்த யோசேப்பு? போத்திபாரின் மனைவி தவறாய் குற்றம் சாட்டப்பட்டவனாலே தவறு செய்யாத நிரபராதியா இருந்தவன் சிறை கைதியா இருந்தான். யார் இந்த யோசேப்பு? மறக்கப்பட்டவன். இதெல்லாம் கடந்து வந்தாங்க. ஆனாலும் யோசேப்புக்கு தெரியும், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். What is appointed about my life, hallelujah, my God will perform it, my God will fulfill it. Amen. அப்போ இன்னொன்னு வாசிடுங்க. 43:26ல 43:26 Genesis 43:26 யோசேப்பு அந்த 7 நல்ல பசங்க. ஏன்னா அந்த சொப்பனம் நிறைவேறனதானே உங்களுக்கு அப்பதான் தெரியும் நிறைவேறனா இல்லையான்ட்டு. 43:26 யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கை வீட்டுக்குள் அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார். 28ஆம் வசனம் அதற்கு அவர்கள் எங்கள் தகப்பனாராகிய உம்முடைய அடியான் சுகமாய் இருக்கிறார், இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி குனிந்து வணங்கினார்கள். என்ன பண்ணாங்க? அவனுக்கு குறித்தது நிறைவேறிச்சா இல்லையா? சொல்லுங்க ஐயா. ஆமென். 11 அரிக்கட்டுகள் வணங்கினதே, சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரங்கள் வணங்கினதே. அவன் கண்ட சொப்பனங்கள் படி வாழ்க்கை நடக்கலையே, மெஸ்ல இருந்துச்சே, கண்ணீர் இருந்துச்சே, ஆனாலும் அவன் கலங்கவில்லை. அவன் நோக்கி பார்த்ததெல்லாம், ஆண்டவரே எனக்காக ஒரு நாளை குறித்திருக்கிறீங்க, எனக்காக நீர் குறித்திருக்கிறீங்க, அந்த நாள் மட்டும் காத்திருப்பேன். யோபு காத்திருந்த பொழுது அவனுக்கு குறித்த நேரம் யோபுவின் பார்வை தேவனுடைய கண்கள் யோபுவை முகத்தை நோக்கி பார்த்தது. யோசேப்பின் வாழ்க்கையிலே சிறைச்சாலை இருந்த பொழுது எல்லா துன்பங்கள் துயரங்கள் வந்த பொழுது அந்த சிறைக்குள் இருந்த யோசேப்பை கர்த்தர் கண்ணோக்கினார். ஆமென் சொல்லுங்களேன். அவனுடைய வாழ்க்கையில ஒரு பிரேக் த்ரூ. the Joseph's dream became a Joseph dominion. அதிகாரமற்றவனாய் ஒண்ணுமில்லாதவனாய் இருந்தவனை ராஜா தனக்கு அடுத்த பதவியில வைத்து, உன் அதிகாரம்ல கை காலை எவனை அசைக்க கூடாது. யோசித்து பாருங்க. நீங்க யோசித்தாதான் உங்களுக்கு அல்லேலூயா வரும், இல்ல வராது. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். நல்லா அவங்க மண்டையில ஏறுற மாதிரி சொல்லுங்க. கர்த்தர் உனக்கு குறித்ததை, உன் சபைக்கு குறித்ததை, உன் பிள்ளைகளுக்கு குறித்ததை, உன் கணவனுக்கு குறித்ததை, உன் பிசினஸ்ல குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். நம்பினால் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். And the last one, within 2-3 minutes, let me finish it. It's about the Paul. Praise the Lord. இந்த பவுலுடைய வாழ்க்கையில நடந்தது ஒன்று, ஆனால் அவனை குறித்த திட்டங்கள் ஒன்று. அனனியாவினிடத்திலே தேவன் பேசுகிறார்.
சவுல் பவுலான கதை உங்களுக்கு தெரியும். இந்த சவுல் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தினான், சபைகளை கொடுமைப்படுத்தினான். இன்றைக்கு நம்ம தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நிறைய சவுல்கள் இருக்கிறாங்க. கவனிங்க, நிறைய சவுல்கள் எழும்பி இருக்கிறாங்க. அந்த சவுல் சபைதோறும் சென்று சபைகளை நாசப்படுத்தினான். அப்பேற்பட்ட சவுல் ஒரு நாள் சபைக்கு விரோதமாக எழும்பி போன பொழுதுதான் தமஸ்குல ஆண்டவர் அவனை சந்தித்தார். ஆமென் சொல்லுங்களேன். அவனை பவுலாய் மாற்றினார். இப்போ கவனிங்க, செய்திக்கு வருவோம். இப்போ இவனை குறித்து அனனியா என்ற தேவ மனுஷனோடு கர்த்தர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? வாசிங்க, ஆக்ட்ஸ் 9:15 and 16. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிப்போம். அதற்கு கர்த்தர் நீ போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அப்ப பாருங்க, பவுலுடைய வாழ்க்கை சவுல் இருந்த நிலைமை அனனியாவுக்கு தெரியும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஆமென். Here again we see two things: God's plan in ministry, God's performance in ministry. God's plan is there one side, God will perform it. பக்கத்துல பாருங்க, God's plan, God's performance. இவனுடைய வாழ்க்கை குறித்த தரிசனம், எனக்கு வாழ்க்கை குறித்த திட்டத்தை அனனியாவிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். கவனிங்க, எனக்கு குறித்ததை சவுல் ஒரு நாளும் யோசித்து பார்த்ததில்லை நான் பவுலா மாறுவேன்னு. சவுல் ஒரு நாளும் பவுலா மாறுறது மாத்திரம் இல்லை, எந்த பைபிளை எரித்தானோ, எந்த தேவ சபைக்கு விரோதமாக எழுப்பினானோ, அந்த தேவனுக்காய், அந்த வார்த்தைக்காக ஆண்டவர் பவுலை எழுப்பினார். கையை தட்டி பயன்படுத்துங்க. அது என்ன செய்தார்னு வாஸ்து ஜெபம் பண்ணலாம். Praise the Lord. What was God's performance? Acts 19 and verse 11 and 12. 11-12 வாசித்து ஜெபிப்போம். 11-12 வசனம் 19ஆம் அதிகாரத்துல பவுலின் கைகளினால் தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்கார் மேல் போட வியாதிகள் அவளை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவளை விட்டு புறப்பட்டன. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எந்த பவுல் இவன்? சபைகளை வேதனைப்படுத்தினவன், சபைக்கு விரோதமாக எழும்பினவன். அனனியாவோடு கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றினபடி Paul stood before the Gentiles. Paul stood before the Agrippa ராஜாவுக்கு முன்பாக அவன் நின்றான். இந்த திட்டங்கள் எல்லாம் இருந்தது, நிறைவேறுமா? பவுல் சொல்கிறார், எனக்காக அவர் குறித்ததை, எனக்காக அவர் குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. So life of Job, we see the abundance. The life of Joseph, we are able to see the authority. Life of Paul, we are able to see the anointing. Amen. Anointing makes the difference. இந்த ஒரு லைனை பாடி கொடுத்துறேன். எனக்கு குறித்ததை, எனக்கு குறித்துள்ளதை அவரே நிறைவேற்றுவார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் என்னை மறப்பார். கை உயர்த்தி, எனக்கு குறித்ததை, எனக்கு குறித்துள்ளதை அவரே நிறைவேற்றுவார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் என்னை மறப்பார். நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்கிடுவே. நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்கிடுவே. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென். அப்படியே கை அசைச்சு சொல்றீங்களா? எனக்கு குறித்ததை. கவனிங்க, நல்லா சிரிச்ச முகமா, எனக்கு குறித்ததை. அப்படி லெஃப்ட்ல ரைட்லயும் பார்த்துட்டு, எனக்கு குறித்ததை. அப்படி லெஃப்ட்ல ரைட்ல பின்னாடி முன்னாடி எனக்கு குறித்ததை.
என் தேவன் நிறைவேற்றுவார், என் தேவன் நிறைவேற்றுவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. எனக்கு எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமா? அப்படி